அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்புள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நம்ம டிஎன்பிஎஸ்சிலேருந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய கீயை எப்படி அஃபிஷியலாக சேலஞ்ச் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு பதிவாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. அது என்ன அப்படின்றத லைட்டாக பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா அங்கே அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கேட்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுட்டு தான் கீ சேலஞ்ச் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு உங்களுடைய டேஷ்போர்டுக்கு போகணும். டிஎன்பிஎஸ்சியோட டேஷ்போர்டுக்கு போகணும். அதுக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா tnpsc.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நிரந்தர பதிவு விவரங்கள் அப்படின்றத கொடுத்துட்டு ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய டேஷ்போர்டு ஓப்பன் ஆயிரும். அந்த டேஷ்போர்டில் போயிட்டு அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பேஜ் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் எந்தெந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு அப்படியே தெளிவாக ஃபுல்லாக வரும். அதில் நீங்கள் எந்த எக்ஸாமுடைய கீ சேலஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த எக்ஸாமுடைய அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியில் எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் சேலஞ்ச் பண்ண போகிறீங்களோ, இப்போ நமக்கு குரூப் 2A ப்ரிலிம்ஸுக்கு நம்ம கிளியர் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணது இருக்கும். அந்த உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரும் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் அதிலே இருக்கும். அந்த அப்ளிகேஷன் நம்பரையும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் ஃபஸ்ட்டு எடுத்து நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? எழுதி வச்சதுக்கப்புறம் திரும்ப அங்கே லாக் அவுட் பண்ணிட்டு அப்படியே ஹோம் பேஜுக்கு வந்தீங்கன்னா திரும்ப இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த பேஜில் இந்த மெனு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ரெக்வயர்மெண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த ரெக்வயர்மெண்ட்டை கொடுத்தீங்கன்னா இங்கே கொஷின் பேப்பர்ஸ் அண்ட் ஆன்சர் கீஸ்ன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் ஆன்சர் கீஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் சேலஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த எக்ஸாமுடைய இந்த டென்டேட்டிவ் கீயை நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம குரூப் 2A ப்ரிலிம்ஸ் நடந்திருக்கு. அதுக்கு சேலஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த டென்டேட்டிவ் அப்படின்ற டேட்டை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் லாங்குவேஜ் ஏதாவது ஜிஎஸ் சேலஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டில் எது வேணால் கிளிக் பண்ணிக்கலாம். ஆனால் தமிழ் இல்லைனா இங்கிலீஷில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட சப்ஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் வித் ஜென்ரல் தமிழ் அப்படின்றத கொடுத்தோன்னா நம்ம இங்கே ஜென்ரல் ஸ்டடீஸும் பண்ணிக்கலாம், தமிழும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் வித் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அங்கே ஜென்ரல் ஸ்டடீஸும் பண்ணிக்கலாம், ஜென்ரல் இங்கிலீஷும் பண்ணிக்கலாம். ஆக மொத்தம் நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் பண்ண போகிறீங்கன்னா ரெண்டில் எதை வேணால் கிளிக் பண்ணிக்கலாம். ஆனால் லாங்குவேஜ் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா எந்த கொஷின் பேப்பரும் நீங்கள் அதை கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இங்கே ஜென்ரல் தமிழ் அப்படின்றதுல கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, சப்ஜெக்ட்டு, கொஷின் நம்பர். அந்த கொஷின் நம்பர் அப்படின்றது உங்களோட புக்லெட்டில் இருக்கிறது கிடையாது. டிஎன்பிஎஸ்சி கீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அதில் அது எத்தனாவது கொஷினாக இருக்கோ அதுதான். இதை நீங்கள் இதில் அவங்க கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றத நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு உங்களுடைய நேம், ரெஜிஸ்டர் நம்பர் ரெண்டும் வந்துட்டு நீங்கள் எந்த கொஷின் சேலஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த நம்பர் போட்டிங்க இல்லையா, அந்த கொஷினுடைய ஃபோட்டோ கீழே வரும். அந்த கொஷின் தானா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஆமாம் அப்படின்னு சொல்லி எஸ் அப்படின்றத கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் போடணும் அதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும். இந்த கொஷினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் இருக்கக்கூடிய 2 ஆப்ஷன்ஸ் பொருந்தி இருக்குது. ஆப்ஷன் ஏ அண்ட் டி பொருந்தலை. ஸோ இது வந்து நன் ஆஃப் தி அபோவ் அப்படின்றத நம்ம கொடுக்க போகிறோம். நன் ஆஃப் தி அபோவ் அப்படின்றத கொடுத்துட்டோன்னா இது மோஸ்ட்லி எல்லோரும் கரெக்டாக தான் போட்டிருப்பீங்க. இருந்தாலும் நம்ம உங்களுக்காக போட்டு காட்டுறோம். ஒரு சிலர் யாரும் தெரியாதவங்க போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கூட யூஸ் ஆகலாம். நன் ஆஃப் தி அபோவ் அப்படின்றத கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு கீழே கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ரிமார்க்ஸில் நீங்கள் அதில் என்ன சொல்ல வரீங்க, அது எதனால் தப்பு அப்படின்ற உங்களுடைய ரிமார்க்ஸ் போட்டுருங்க. நம்ம சத்யசோதக் சமாஜ் என்ற அமைப்பு ஜோதிராவ் பூலே அவர்களால் தொடங்கப்பட்ட அமைப்பு. மேலும் ஸ்ரீ சாகு மகாராஜ் எந்த அமைப்பிற்கும் பொருந்தவில்லை அப்படின்றத கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு டைட்டில் ஆஃப் த புக் அப்படின்றதில் நீங்கள் எந்த ஸ்கூல் புக்கில் இருந்து எடுத்திருக்கீங்க, எந்த புக்கில் இருந்து எடுத்திருக்கீங்க அப்படின்றத போடுங்க. நம்ம இது 10th சோஷியல் சயின்ஸ் புக்கில் இருக்குது. ஸோ அது போட்டிருக்கோம். நேம் ஆஃப் த ஆத்தர், நேம் ஆஃப் த பப்ளிஷர், இயர் ஆஃப் பப்ளிகேஷன், எடிஷன் நம்பர், பேஜ் நம்பர், இது எல்லாமே நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு நேம் ஆஃப் த ஆத்தர் அண்ட் நேம் ஆஃப் த பப்ளிஷர் அப்படின்றது, இயர் ஆஃப் பப்ளிகேஷன், எடிஷன் நம்பர், இது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் சோர்ஸ் எடுக்கக்கூடிய புக்கில் பேஜ் நம்பர் ஃபஸ்ட்லேயே இருக்கும், பேஜ் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு இருக்கும். இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கே பாடநூல் உருவாக்கமும் தொகுப்பும் அப்படின்றது ஆத்தரு, பப்ளிஷர் யாருன்னா இங்கே கீழே தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியல் பணிகள் கழகம் அப்படின்றத கொடுத்துருங்க. எத்தனாவது எடிஷன் அப்படின்னா அந்த மறுபதிப்பில் லாஸ்ட்டாக ஒன்று போட்டிருக்காங்களே 2024 போட்டிருக்காங்க. ஸோ 2024 போட்டிருக்கோம். எத்தனாவது எடிஷன் அப்படின்னு பார்க்கணுன்னா ஃபஸ்ட்லேருந்து கணக்கு பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 வருது. ஸோ 6வது எடிஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். பேஜ் நம்பர் அப்படின்றது 62 அப்படின்றத நீங்கள் போட்டுட்டு நீங்கள் இங்கே
சூஸ் ஃபைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன கீழே கொடுத்துருக்காங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும், அதுவும் 3 MBக்கு குறைவாக இருக்கணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நம்ம பிடிஎஃப் ஃபார்மேட்டில் 3 MBக்கும் குறைவாக வச்சுருக்கோம். அதை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். அப்லோட் பண்ணிட்டு கடைசியாக நீங்கள் சப்மிட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக அப்ளிகேஷன் சப்மிட்டட், அதாவது ஆன்சர் கீ சேலஞ்சுக்கான ரிசிப்ட் வந்துடும். இதில் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பாங்க நீங்கள் என்னென்ன சேலஞ்ச் பண்ணியிருக்கீங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இதில் கொடுத்துருவாங்க. நீங்கள் இப்படி தான் ஒரு கொஸ்டினுக்கு கீ சேலஞ்ச் பண்ணணும். கீ சேலஞ்ச் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காக அவங்க அதுக்கு மார்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. அதை அவங்க ஒரு கமிட்டி போட்டு ஆராய்ஞ்சு இது உண்மையிலேயே இதுக்கு தான் வரணுமா அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்கேற்றது தான் அவங்க பதில் கொடுப்பாங்க. எதுவுமே நம்ம கையில் இல்லை. சேலஞ்ச் பண்ண வேண்டியது நம்ம கடமை. சேலஞ்ச் பண்ணிட்டோம். டிஎன்பிஎஸ்சி தான் ஃபைனல் டிசிஷன் எடுக்க போகிறாங்க. அவங்க என்ன எடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஓகேவா? ஓகே, நம்ம அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.